நாராயணீயம் விளக்க உரை 26வது தசகம். கஜேந்திர மோக்ஷம். கஜேந்திர மோக்ஷ கதை பக்தி ஸ்ரத்தையை உண்டு பண்ணுவதோடு கூட கெட்ட ஸ்வப்னங்கள், கெட்ட சகுனங்கள் இவைகளால் ஏற்படும் தீமைகளை போக்கிவிடும். நமக்கு ஓய்வு எப்பொழுது ஏற்படுகின்றதோ அப்பொழுது இம்மாதிரியான திவ்ய சரித்திரங்களை படித்தால் உடலுக்கும் மனதிற்கும் புத்திக்கும் ஒருங்கே ஒருவித புத்துணர்ச்சி ஏற்பட்டு வாழ்க்கையிலேயே பூரண நிம்மதி உண்டாவது நிச்சயம். வேதங்களையும் உபனிஷத்துக்களையும் அத்தியனம் செய்வது கடினம். அதற்கு ஸ்வர நியமங்கள் முதலிய கட்டுப்பாடுகள் உண்டு. ஆனால் அந்த வேத பொருளின் சாரங்களான புராண கதைகளில் முக்கியமென்று கூறப்படுகின்ற சிலவற்றையாவது படிப்பதில் சிரமம் ஒன்றுமில்லை. இவைகளை படிக்க எந்தவிதமான கட்டுப்பாடுகளோ விதி நியமங்களோ கிடையாது. ஸ்மிருதிகளும் புராணங்களும் வேதத்தின் உட்பொருளை அடைய சுலபமான படிக்கட்டுகள். கஜேந்திர மோக்ஷ கதை அத்தகையதொரு சுலப சாதனம். சகல ஜனங்களும் இக்கதையை தினசரி ஒரு முறையாவது படித்து வந்தால் சர்வ அபீஷ்டங்களையும் அடைவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஸ்லோகம் 1. கஜேந்திரனின் முற்பிறப்பு. இந்திரத்யும்னன் என்னும் அரசன் பாண்டிய தேசத்தின் முதல் அரசனாவான். அவன் மகா பக்திமான். பகவானை பூஜிப்பதற்காகவே ஏகாந்தமாக மலைய பர்வதத்தில் இருந்து வந்தான். சதா சர்வகாலமும் பகவானையே ஸ்மரித்துக் கொண்டிருந்தான். இவ்வளவு பக்தியுள்ள அரசனுக்கு ஒரு சோதனை ஏற்படுகிறது. அகஸ்திய முனிவர் இந்திரத்யும்னனின் பக்தி பிரபாவத்தை கேள்விப்பட்டு அவனிடத்தில் அதித்தியாக இருக்க ஆசைப்பட்டார். அகஸ்திய மகாமுனிவர் தானே தேடிக்கொண்டு ஒரு அரசனை அடைந்து அவனிடத்தில் அதித்தியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த அரசனுடைய பெருமையை இதிலிருந்து ஊகித்துக் கொள்ளலாம். இவ்வாறு தானாகவே அழைக்கப்படாமலேயே மலைய பர்வதத்தை அடைந்த அகஸ்திய முனிவரை பகவத் ஸ்வரூபத்தை தியானம் செய்து கொண்டிருந்த இந்திரத்யும்னன் பார்க்கவில்லை. இந்த தவறால் பெரியதொரு சாபத்தையே அடைகிறான். ஸ்லோகம் 2. அகஸ்தியரின் கோபம். அகஸ்தியர் பகவத் ஸ்வரூபத்தை சமாதி நிலையில் இருந்து கண்டு கொண்டவர். இந்திரத்யும்னன் இப்பொழுதுதான் பகவத் ஸ்வரூபத்தை கண்டறிய முயற்சி செய்ய ஆரம்பித்திருக்கிறான். ஆகையால் மகானான அகஸ்தியர் அரசன் தன்னை அலட்சியம் செய்து விட்டதாக நினைத்து அவனை சபித்து விடுகிறார். மிருகங்களில் வினயமில்லாத மிருகம் யானை. இந்திரத்யும்னனுக்கு அகஸ்தியரிடம் வினயம் இல்லாததால் அகஸ்தியர் அவனை யானையாக போகும்படி சபித்தார். அரசன் தன் தவறுதலை உணர்ந்து அகஸ்தியர் காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்ட பொழுது அகஸ்தியருடைய கோபம் தணிந்து விட்டது. எந்த பகவத் ஸ்வரூபத்தை காண அவன் பகவத் ஸ்மரணம் செய்து கொண்டிருந்தானோ அது யானை ஜன்மாவிலும் நீடிக்கும் என்று மகரிஷி அவனுக்கு அனுக்கிரகித்தார். ஸ்லோகம் 3. திரிகூட்டமலையில் கஜேந்திரனின் சஞ்சாரம். அகஸ்திய மகாமுனிவரின் சாபம் இந்திரத்யும்னனுக்கு ஏற்பட்டது. யானையாக பிறந்தான். இந்திரத்யும்னன் பகவத் பக்தியில் ஈடுபட்டவன். அதனால் யானையாக பிறந்த போதிலும் சகல போகங்களுடன் வாழ்ந்து வருகின்றான். மிகுந்த பலம், யானை கூட்டங்களின் தலைவன். சிங்கம், புலி, கரடி போன்ற துஷ்ட மிருகங்கள் கூட கஜேந்திரனை கண்டு பயப்படுகின்றன. ஸ்லோகம் 4. வருணனுடைய குளத்தில் கஜேந்திரன் விளையாடியது. கஜேந்திரன் தனது பரிவாரங்களுடன் விளையாடிய குளம், அதை சுற்றியுள்ள உத்தியான வனம் ஆகியவற்றை பற்றி ஸ்ரீமத் பாகவதத்தில் விரிவாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. அந்த தோட்டம் வருணனுடையது. அதில் 6 ருதுக்களிலும் உண்டாகும் புஷ்பங்களும் பழங்களும் வருஷம் முழுவதும் கிடைக்குமாம். அதனாலேயே அதற்கு ருத்துமத் என்று பெயர். வருணன் தேவ ஸ்திரீகளுடன் உல்லாசமாக விளையாடுவதற்காகவே அந்த உத்தியான வனத்தையும் சரசையும் நிர்மாணித்தார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த உத்தியான வனத்தில் அமைந்துள்ள குளத்தை இருக்கும் இடம் அறிந்து கஜேந்திரன் சென்றான். வெயிலின் தாபத்தால் தாக சாந்திக்கு சென்றான். ஸ்லோகம் 5. கஜேந்திரன் முதலையிடம் அகப்பட்டுக் கொள்ளுதல். இந்திரத்யும்னனை அகஸ்திய மகரிஷி சபித்தது போல ஹூஹூ என்ற கந்தர்வனும் தேவலர் என்ற மகரிஷியின் சாபத்திற்கு உள்ளாகி முதலை ஜன்மாவை அடைந்தான். ஹூஹூ என்ற கந்தர்வன் ஒரு சமயம் தன்னுடைய கந்தர்வ ஸ்திரீகளுடன் ருத்துமத் என்ற வருண தேவனின் உத்தியான வனத்தில் இருந்த தடாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்தான்.
அந்த சமயத்தில் தேவலர் என்ற மகரிஷி அங்கு ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது கந்தர்வன் விளையாட்டாக ஜலத்தில் மூழ்கி அவருடைய கால்களை கட்டிப்பிடித்தான். உடனே தேவலர் கோபம் கொண்டு, நீரில் மறைந்து காலை கவும் தன்மையுடைய முதலையாக கடவாய் என்று அந்த கந்தர்வனை சபித்தார். தன் தவறுதலை உணர்ந்த கந்தர்வன் தேவலரின் காலில் விழுந்து தன்னை மன்னிக்குமாறு வேண்டினான். அப்போது தேவலர் அவனை பார்த்து, இந்திரத்யும்னன் என்னும் அரசன் அகஸ்தியரின் சாபத்தினால் கஜேந்திரனாக இங்கு வருவான். அந்த சமயம் நீ அந்த பக்தனின் காலை பிடித்து எழுப்பாய். பக்தனான கஜேந்திரனை பகவான் காப்பாற்றி அவனுக்கும் உனக்கும் நல்ல கதியை அளிப்பார் என்று கூறி சென்றார். அன்று முதல் ஹூஹூ என்று அந்த கந்தர்வன் முதலையாக மாறி கஜேந்திரன் அங்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு அந்த குளத்திலேயே வசித்து வந்தான். பரம பக்தனான கஜேந்திரன் அந்த குளத்தில் தனது பரிவாரங்களுடன் இறங்கியதும் அவனுடைய காலை மட்டும் அந்த முதலை பிடித்து கொண்டது. பக்தனுடைய காலை பிடித்தால்தான் அந்த முதலைக்கும் சாப விமோச்சனம் ஏற்பட போகின்றது. தன்னை நேரடியாக ஆராதிப்பவர்களை காக்கும் முன் தனது பக்தர்களை அண்டினவர்களுக்கு முதலில் பகவான் அனுகிரகம் செய்கிறார். ஸ்லோகம் 6. கஜேந்திரனும் முதலையும் போராடுதல். யானையும் முதலையும் 1000 வருஷங்கள் போராடின என்று கூறப்பட்டிருக்கின்றது. தண்ணீரில் இருக்கும்போது முதலைக்கு யானையை காட்டிலும் பலம் அதிகம். ஆனால் கஜேந்திரன் அந்த முதலையுடன் 1000 வருடங்கள் போராடினான் என்றால் மகத்தான பலத்தை அவன் பெற்றிருக்க வேண்டும். அந்த பலம் பகவத் பஜனத்தால் தான் அவனுக்கு கிடைத்தது. இந்த யுத்தம் இவ்வளவு காலம் நீடித்ததற்கு மற்றொரு காரணமும் காட்டப்பட்டுள்ளது. ஜன்மா நீங்க வேண்டுமானால் கர்ம வினைகள் ஒழிய வேண்டும். அதுவரையில் ஜன்மா இருந்தே தீரும். கஜேந்திரனுடைய கர்ம வினைகள் முழுவதும் தீரும் வரையில் அந்த போராட்டம் நீடித்திருந்தது. ஸ்லோகம் 7. கஜேந்திரன் பகவானை அர்ச்சித்து துதித்தல். அகஸ்திய முனிவரின் சாபத்தினால் இந்திரத்யும்னனுக்கு யானை ஜென்மம் கிடைத்தது. சாபத்தினால் மிருக ஜென்மாவை அடைந்த கஜேந்திரனுக்கு பூர்வ ஜென்ம நல்ல வாசனை ஏற்பட நியாயமில்லை. முதலை நீரில் இருக்கும்போது அதிக பலம் வாய்ந்தது என்று கஜேந்திரனுக்கு அப்பொழுது தெரியவில்லை. அதற்கு காரணம் கஜேந்திரனுக்கு நான் என்ற அகங்காரமும் என்னுடைய சுற்றத்தார்கள் என்ற மமக்காரமுமே ஆகும். அவ்விரண்டும் கஜேந்திரனிடம் இருந்த வரையில் ஞானம் ஏற்படவில்லை. இந்த முதலையை நாம் ஜெயித்து விடுவோம் என்ற இருமாப்பை அடைந்திருந்தான். கடைசியில் உண்மை வெற்றி பெற்றது. கஜேந்திரனுடைய அகங்காரமும் மமக்காரமும் படு தோல்வி அடைந்து இருக்குமிடம் தெரியாமல் போயின. அகங்காரமும் மமக்காரமும் மறைந்த அந்த க்ஷணமே கஜேந்திரனுக்கு பரம்பொருள் இடத்தில் ஆழ்ந்த பக்தியும் அந்த பக்தியிலிருந்து பரம்பொருளை பற்றிய ஞானமும் ஏற்பட்டுவிட்டது. பக்தியும் ஞானமும் உண்டான உடனேயே தனது உடலில் முக்கிய அங்கமாகிய துதிக்கையால் தடாகத்தில் பூத்து நின்ற தாமரை பூக்களை அள்ளி அள்ளி பரமாத்மாவை அர்ச்சிக்க ஆரம்பித்து விட்டான். அந்த பரம்பொருளானது தேவனும் அல்ல, அசுரனும் அல்ல, மனிதனும் அல்ல, மிருகம், பக்ஷி, புழு, பூச்சி முதலியனவும் அல்ல, ஸ்திரீயும் அல்ல, புமானும் அல்ல, சத்தும் அல்ல, அசத்தும் அல்ல. இத்தனையும் இல்லாமல் எது மிஞ்சி இருக்கின்றதோ, எது எல்லாமாயும் இருக்கிறதோ அந்த பரம்பொருள் எனக்கு விளங்கட்டும் என்று கஜேந்திரன் ஸ்தோத்திரம் செய்கிறான். ஸ்லோகம் 8. பகவான் கருடாரூடராய் காட்சியளித்தல். இந்திரத்யும்னன் விஷ்ணு விரதத்தில் ஈடுபட்டவன். ஹரியை ஈஸ்வரனாக பாவித்தும் நிர்குண பிரம்மமாகவும் உபாசித்து வந்தான். இதனால்தான் நிர்குண பிரம்மத்தை விஷயமாக கொண்ட ஸ்தோத்திரத்தை செய்தும் மற்ற தெய்வங்கள் வராமல் ஸ்ரீமன் நாராயணனே கருடாரூடராய் கஜேந்திரன் முன்னிலையில் தோன்றினார். இவ்வாறு பூர்வ ஜென்மத்தில் ஸ்ரீமன் நாராயணனை நிர்குண பிரம்மமாக உபாசித்து வந்த கஜேந்திரனுடைய அந்த ஸ்தோத்திரங்களை கேட்ட மாத்திரத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சக்கரதாரியாக அங்கு தோன்றினார். கஜேந்திரனை காப்பாற்றுவதற்காகவே தான் வருவதை காண்பிக்க தனது சக்கராயுதத்தை உயர தூக்கி பிடித்துக் கொண்டே கருடன் மீதேறி வெகு வேகமாக வருகிறாராம். அந்த காட்சியை கஜேந்திரன் காண்கிறான். 2 ஜென்மங்களாக தான் உபாசித்து வரும் பரம்பொருள் மூர்த்திகரித்து தன் முன் பிரசன்னமாயிருப்பதை பார்த்து பரவசம் அடைகிறான். உள்ளம் நெகிழ்ந்து உருகுகின்றது. கண்களில் நீர் பெருகுகின்றது. நமஸ்காரம் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் காலை முதலை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறது.
தும்பிக்கையால் தாமரை பூவை எடுத்து உயரத் தூக்கி, ஹே நாராயணா, ஹே பரந்தாமா, அகில புவனத்திற்கு குருவும் காரண பூத்தருமான பரம்பொருளே, உம்மை நமஸ்கரிக்கிறேன் என்று வாயால் நமஸ்கரிக்கிறான். ஸ்லோகம் 9. கஜேந்திரன் முதலை 2 சாப விமோச்சனம். அளவற்ற கருணையின் வேகத்தினால் தூண்டப்பட்ட ஸ்ரீ பகவான் கஜேந்திரனை ரட்சிக்க வெகு வேகமாக கருட வாகனத்தில் ஓடி வந்ததாக முன் ஸ்லோகத்தில் நம்பூதிரி வர்ணித்திருக்கிறார். கருணையின் இருப்பிடமாகிய ஸ்ரீ பகவான் பக்தி ஒன்றுக்குத்தான் கட்டுப்பட்டவர். விஷயங்களில் வைராக்கிய புத்தி உண்டாகும் போதுதான் பக்தி ஏற்படும். ஒரு மீள முடியாத கஷ்டம் கஜேந்திரனுக்கு ஏற்படுகின்றது. அக்கஷ்டத்தை தன் சரீர பலத்தாலோ பதவி பலத்தாலோ தன்னை அண்டினவர்களாலோ நிவர்த்திக்க முடியாத நிலைமை ஏற்பட்ட போதுதான் வேறு கதியில்லாமல் பகவானை நினைக்க நேர்ந்தது. இப்படி ஒரு நிர்பந்தத்தின் மூலம் கஜேந்திரனுக்கு பகவத் பக்தி ஏற்படுகிறது. அதுவும் பூர்வ ஜென்மத்தில் பகவத் பக்தியில் அவன் ஈடுபட்டு இருந்ததால் தான் ஏற்பட்டது. கஜேந்திரனுக்கும் பகவான் நேராக காட்சி அளித்தவுடன் தான் உண்மையான விஷய வைராக்கியமும் திட பக்தியும் ஏற்படுகின்றன. பகவானுடைய தாமரை பூ போன்ற கை கஜேந்திரன் மேல் பட்டது. கஜேந்திரனுக்கு ஞானமும் உண்டாகி விடுகின்றது. பகவான் தன்னுடைய சங்கினால் துருவனை தொட்டவுடன் துருவனுக்கு ஞானம் ஏற்பட்டு விட்டதைப் போல கஜேந்திரனையும் தன் கையால் தொட்ட மாத்திரத்தில் கஜேந்திரனுக்கு ஞானம் ஏற்பட்டு விட்டது. இங்கு கஜேந்திரனுக்கு காலனாக வந்த துஷ்ட முதலையை பகவான் தனது சக்கராயுதத்தால் பிளந்து எரிந்து விட்டார். உடனே அந்த முதலைக்கு ஏற்பட்டிருந்த தேவல மகரிஷியின் சாபமும் விலகிவிட்டது. திவ்யமான தனது பழைய கந்தர்வ உருவத்தை அடைந்து விடுகிறான் ஹூஹூ என்ற அந்த கந்தர்வன். ஸ்லோகம் 10. பலஸ்ருதி. கஜேந்திர மோட்ச சரித்திரத்திற்கும் மற்ற சரித்திரங்களுக்கும் ஒரு முக்கியமான வேற்றுமை உண்டு. கஜேந்திர மோட்ச சரித்திரத்தை படிப்பதால் உண்டாகும் க்ஷேமங்கள் பகவானுடைய வாக்கிலிருந்தே வெளிவருகின்றன. மற்ற கதைகளில் அவ்வாறில்லை. இதிலிருந்து இந்த சரித்திரம் மிக உயர்ந்தது என்பது விளங்கும். இந்த சரித்திரத்தையோ தன்னையோ அல்லது கஜேந்திரனையோ விடியற்காலையில் ஸ்மரித்து கொண்டிருந்தால் சகல க்ஷேமங்களும் உண்டாகும் என்று ஸ்ரீ பகவான் கஜேந்திரனிடம் கூறுகிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த சரித்திரத்தின் பலஸ்ருதி பகவான் வாய்மொழியில் விரிவாக உள்ளது. கஜேந்திர மோட்ச சரித்திரத்தின் பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்வதற்காகவே ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஸ்லோகங்கள் எடுத்து எழுதப்பட்டிருக்கின்றன. ஆஸ்திகர்கள் அனைவரும் இந்த சரித்திரத்தை எப்பொழுதும் ஸ்மரித்து சகல சௌபாகியங்களையும் பெற வேண்டும். ஸ்ரீஹரையே நமக. सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्द गोविन्द.